எந்த பக்கம் வந்தாலும் நீங்க என் கூடாரம் தீங்கு என்னை அணுகாது. துர்ச்சன பிரவாகம் சூழ்ந்திட நின்றாலும் துளியும் என்னை நெருங்காது. சிறு வெள்ளாட்டு கிடை போல் கிடந்தே உம் நிழலில் என் தஞ்சம் கொண்டே. உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். உயர் மலையோ சமவெளியோ இரண்டிலும் நீரே என் தேவன். இயேசுவில் அன்பிற்கினியவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். இறைவனின் ஆசீரும் அருளும் உங்களோடு தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அன்பார்ந்தவர்களே, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று கூறுபவர்கள் விண்ணரசில் நுழைய மாட்டார்கள் என்றார் இறைவன் என்று சொல்லுகிறார். எனவே இன்றைய நற்செய்தி வாயிலாக உங்கள் வாழ்க்கையை சொல்லில் முடங்கி விடாமல் செயல்களில் வெளிப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பார்ந்தவர்களே, சொல்லளவுல நானும் கடவுளை நினைத்து பார்க்கிறேன், கடவுளுடைய வார்த்தையை கேட்கிறேன், நானும் அவர் சொல்றதுதான் செய்யறேன். சொல்லளவுல நீங்க இல்லாம செயலளவில் உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்துங்கள் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிறார். இன்று நமது வாழ்வை செயல் வடிவம் கொடுத்து கொண்டு இருக்கிறோமா என்று சற்று அலசி பார்ப்போம். இறைவன் மீது நம்பிக்கை வைத்து நமது வாழ்வை இறைவாற்றுக்கு ஏற்றவாறு செயல் வடிவம் கொடுக்கின்ற பொழுது நாம் ஆசிரையும் அருளையும் பெறுகிறோம். இது திருவருகை காலத்துல பாலநேசு நமது ஒவ்வொரு உள்ளத்துல பிறக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு நாள் வார்த்தையும் சொல்லளவில் மட்டும் இந்த காதால மட்டும் கேட்டுட்டு போய்விடக்கூடாது. நமது வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை வைத்து செயல் வடிவம் கொடுக்க வேண்டும் என்று இறைவன் அழைப்பு விடுக்கின்றார். அதற்காகத்தான் இன்றைய நற்செய்தியிலே அழகான ஊமையை சொல்லுகிறார். ஆண்டவரது வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுவோர் பாறையின் மீது கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பானவர் என்று சொல்லுகிறார். பெரும் வெள்ளம் வந்தாலும் அது இடிந்து போகாது, அறிவாளியா செயல்படுறான்னு சொல்றார். அதே போல அவர் வார்த்தை கேட்காமல் இஷ்டத்துக்கு வாழ்ந்தோம்னா மணல் மீது கட்டப்பட்ட அந்த வீடு போல நமது வாழ்க்கை அழிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அறிவாளியா இருக்க போறீங்களா, அறிவிலியா இருக்க போறீங்களா, சற்று யோசிச்சு பாருங்க. ஆனா ஆண்டவர் இன்னும் அழகா திருவுலகத்திலே சில உதாரணங்களை தந்திருக்கிறார். அன்பார்ந்தவர்களே, அது என்னவென்றால், நாம் பாறையின் மீது கட்டப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் என்றால் கடவுள் நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறாரோ அது செய்யணுங்க. கடவுள் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறாருன்னு பார்க்கலாமா? மீகா புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் அழகாக சொல்லுகிறது. ஓ மானிடா, நல்லது எது என அவர் உனக்கு காட்டி இருக்கின்றார். நேர்மையை கடைபிடித்தலையும் இரக்கம் கொள்வதில் நாட்டத்தையும் உன் கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியோடு நடந்து கொள்வதை தவிர வேறு எதையும் அவர் எதிர்பார்க்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, கடவுள் முன்பாக தாழ்ச்சியோடும் நாம் எப்பொழுதுமே நல்லதை எதிர்பார்க்கின்ற மனிதர்களாக நேர்மையை கடைபிடித்து இரக்கத்தோடு செயல்பட வேண்டும் சொல்றார். இதெல்லாம் எப்படி நடக்கும்னா அவர் வார்த்தையை கடைபிடிக்கின்ற பொழுது, அவர் வார்த்தையை நம்ம கடைபிடிச்சு அவர் சொன்னபடி அவர் எதிர்பார்க்கிறபடி இந்த நல் குணங்களை கொண்டு வாழ்ந்தீர்கள் என்றால் நிச்சயமா நம்ம எல்லாம் யாரு? பாறையின் மீது கட்டப்பட்ட அந்த வீட்டிற்கு ஒப்பான அறிவாளி செயல்களை செய்த மனிதர்களாக இருப்போம். மேலும் இன்னும் ஆழமாக சென்று ஆண்டவர் இந்த மணல் மீது கட்டப்பட்டதுக்கு ஒரு உதாரணத்தை தரார். கடவுள் நம்ம கிட்ட சில விஷயங்களை வெறுக்கிறார். அது என்னவென்றால் நீதிமொழி 6ஆம் அதிகாரம் 17 - 19 வரை. இருமாப்புள்ள பார்வை, பொய்யுரைக்கும் நாவு, குற்றமில்லாரை கொள்ளும் கை, சதித்திட்டங்களை வகுக்கும் உள்ளம், தீங்கிழைக்க விரைந்தோடும் கால், போலீஸ் சான்று, நண்பரிடையே சண்டை மூட்டி விடும் செயல்கள், இதையெல்லாம் கடவுளை அறவே வெறுக்கிறார் நம்ம கிட்ட இருந்து. அப்ப இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா யோசிச்சு பாருங்களேன். இதெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். நிச்சயமா நாம் பொய்யுரைப்போம், குற்றமற்றவங்களை எப்படியாவது நமது சுயநலத்துக்காக கஷ்டப்படுத்தி இருப்போம். இப்படி ஒவ்வொரு போலீஸ் சான்றையும் சொல்லி நமது வாழ்க்கையை உயர்நிலைக்கு தக்க வைத்துக் கொள்ள நாம் பல தீய செயல்களை செய்வோம். இப்படியெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம்னா நாமெல்லாம் எப்படி தெரியுமா? இந்த மணல் மீது கட்டியிருக்கான் பார் அறிவிலி, அவனை போலதான் இந்த செயல்களை எல்லாம் செய்து நாம் மணல் மீது நமது வாழ்க்கையை கட்டி நம்மையே நாம் அழித்துக் கொள்கிறோம். எனவே நாம் எப்பேற்பட்டவர்களாக வாழ போகிறோம்? வார்த்தையை வைத்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார்? கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பதை செய்து மணல் அந்த பாறையின் மீது கட்டப்பட்ட அறிவாளிக்கு
உகந்த மனிதர்களாக இருப்போமா? அதுபோல கடவுள் நம்ம கிட்ட எதை வெறுக்கிறாரோ அதை அறவே விட்டுருவோம், முழுமையாக வெளிவருவோம். இந்த திருவருகை காலம் நமக்கு அன்பின் காலமாக அமைந்து வழிகாட்டட்டும். அன்பார்ந்தவர்களே, எசையா புத்தகம் 28:16 சொல்லுகிறது, நம்பிக்கை கொண்டோன் பதற்றம் அடையான் என்று. எனவே அவர் மீது முழுமையாக நம்பிக்கை கொண்டு பதற்றம் அடையாமல் எல்லா சூழ்நிலைகளையும் கையாள்வோம். வார்த்தையின் வழியாக நமது வாழ்வை கட்டி எழுப்புவோம். எனவே இறைவார்த்தைப்படி வாழ்ந்தால்தான் நாம் விண்ணரசுக்கு போக முடியும். எனவே பாலநேசு நமது உள்ளத்திலே பிறக்க வேண்டும் என்றால் அவரது வார்த்தைக்கு ஏற்றவாறு நமது வாழ்வை மாற்றுவோம். இறை அருளையும் இறை ஆசிரியையும் பெற்றுக்கொள்ளுவோம். உயர் மலையோ